இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வார். இந்த பதிவுகளை பார்க்கக்கூடிய எல்லா அன்பர்கள் அடியார்களுடைய திருவடி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த சேனலை யார் ஒருத்தர் விரும்பி பார்த்தாலும் அவர்கள் வணங்கத்தக்கவர்களே. ஏன்னா இந்த உலகம், இந்த காலம் அப்படி ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்குறாங்க, கேட்குறாங்க, அவங்க காதில் இதை வாங்குகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் என்னால் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இப்போது நம்ம இந்த மார்கழி பிறந்ததுலேருந்து திருப்பாவை, திருவம்பாவை, ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடப்பட்ட ஒரு பாடல், இப்படி தான் நம்ம மூணையும் ஒரே பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் சைவம் வைணவம் அப்படின்ற பாகுபாடெல்லாம் தயவு செய்து என் வரை இல்லைங்க. எனக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லா வடிவத்திலும் இறைவன் எழுந்தருள்வான். அதுதான் எல்லா மகான்களும் சொல்கிறது. நாடுவோர்க்கெல்லாம் நாடியபடியே நல்வரம் கொடுக்கும் நல் ஈசன் அப்படின்பார் சுவாமிகள். யார் யார் எந்த வடிவில் வணங்குறாங்களோ அந்த வடிவத்தில் இறைவன் எழுந்தருள்வான். அது இந்த வடிவமா அந்த வடிவமா அப்படின்லாம் கிடையாது. இத்தினூண்டு மஞ்சளை பிள்ளையாராக பிடிச்சி வச்சு அதுக்கு ஒரு பொட்டு வச்சு அருக வச்சா அந்த இத்தினூண்டு மஞ்சள்லையும் இறைவன் இறையாற்றல் எழுந்தருளி கட்டாயமாக நமக்கு கருணை செய்யும். அப்படி நம்புகிற நாம் இந்த பாகுபாடு பார்க்க வேண்டான்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அவ்வளவுதான். இன்னும் போய் மஞ்சளோடு நிறுத்திட்டேன். துணுண்டு சாணத்தை எடுத்து அதில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதும் அந்த கால வழக்கம். பசுமாட்டோட சாணத்தை எடுத்து பிள்ளையார் பிடிச்சி அதை வணங்கிறது நம்முடைய வழக்கம். அதனால் அதிலேயே ஒரு ஆண்டவர் எழுந்தருளுவார் அப்படின்னா எப்பேற்பட்ட எளியன், அவரை எந்த வடிவத்திலும் வணங்கலாம் அப்படின்றது என்னோட சாதாரண, இது சிற்றறிவு படைத்த என்னோட கருத்து. பெரியவங்க அப்படி சொல்லியிருக்கிறதுனால நான் அதை காப்பி அடிக்கிறேன். ஆண்டவருக்கு எந்த மத துவேஷமும் எந்த சமய துவேஷமும் பண்ணக்கூடாது அப்படின்றவர். அருட்சட்ட நெறிய ஒருத்தர் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க எந்த மதத்தினை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நேத்திய வரைக்கும் அவங்க புலால் உண்றவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னையிலேருந்து அருட்சட்ட நெறியை ஏற்றுக்கிட்ட பிறகு மற்ற ஒழுக்க நெறிகளை கடைப்பிடிக்கணும். ஆனால் அவங்க வணங்குற தெய்வத்தை மாற்றிக்கணும்னு அவர் சொல்லலை. அவங்க வழக்கமாக என்ன செய்கிறாங்களோ அதையே செய்யட்டும், அதே இறைவனை அதே வடிவத்தில் வழிபடட்டும், இந்த ஒழுக்க நெறிகளை கடைப்பிடிக்கணும். அவ்வளோதான் சுவாமிகள் சொல்லியிருக்கிற அருட்சட்ட நெறியோட சூக்ஷ்மம். அதில் என்ன அர்த்தம்? எல்லாமே ஒன்று. ஏற்கனவே அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இன்றைக்கி அருட்சட்டை ஏற்றுக்கிட்டா அவங்க ஜீசஸையே வணங்கலாம். ஏன்னா ஆண்டவர் அந்த வடிவிலும் அவங்களுக்கு காட்சி கொடுப்பார், அருள் புரிவார். அதுதான். அதனால் நான் இப்படி நினைக்கிறேன். பெரியவங்க என்னோட கூற்று தவறாக இருந்தால் மன்னிக்கவும். இந்த திருப்பாவை பாடல் ஆண்டாள் நாச்சியார் அரங்கனை பார்த்து பாடிய பாடல்கள். அரங்கனை வணங்க சொல்லி தோழியர்கள் மூலமாக மற்றவர்கள் வாயிலாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லக்கூடிய பாடல்கள். விடியல் நீராடி இறைவனை வணங்கணும். இது இவ்வளவு பொற்காலம். நமக்கும் தேவ வருடத்துக்கும் விடியல் நேரம். அதனால் இது வெகு சிறப்பான நேரம் அப்படின்றது தான். பாடலை பார்ப்போம். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரமூடறுத்து ஓங்கி
உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதிருந்திராய் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா ஊம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இதில் ஒரு வாழ்க்கைக்கு முதல் ஆதாரம் சாப்பாடு, மானத்தை காக்க ஆடை. அதை கொடுக்குறாராம் இந்த மன்னனாகிய நந்தகோபர். அவர் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் இதையெல்லாம் கொடுப்பார் அவர். அப்படிப்பட்ட நந்தகோபாலா எழுந்திராய். நாங்களாம் இப்போ இதை தேவைன்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். உன்னோட திருவருள் கிடைக்கணுன்றதுக்காக, இந்த உதவிகள் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக கேட்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். முக்கியமாக கண்ணனை பாடி பரவுறதுக்காக வந்திருக்கோம். அவங்க அப்பா நீ, அதனால் முதல்ல அப்பா கிட்ட கேட்குறது, நந்தகோபரே நீங்கள் எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுரை. முதல்ல நந்தகோபருக்கு குரல் கொடுத்தாச்சு. அடுத்தது யசோதைக்கு குரல் கொடுக்குறாங்க. இவங்க வந்தவங்கெல்லாம் எந்த அளவுக்கு கொடுத்தா மகிழ்ச்சியாக போவாங்களோ அந்த அளவுக்கு வழங்கக்கூடிய வள்ளல் நந்தகோபர். அவர் என்ன பண்ணுறாரு, ஆடைகள், தண்ணீர், சோறு அதெல்லாம் கொடுக்குறாரு. இப்போது அடுத்தது யசோதையை சொல்கிறாங்க. பெண்குல திலகமே, குலவிளக்கே, எங்கள் பிராட்டியே, யசோதையே நீங்களும் எழுந்தருளுங்க. நந்தகோபரை எழுந்துருங்க, இப்போ யசோதையை எழுந்துருங்க. அடுத்தது வானவெளியையும் கடந்து உலகங்களை அளந்த தேவாதி தேவனே. வாமன அவதாரத்தில் 3 அடி மண் கேட்டு மகாபலி சக்கரவர்த்தியோட தலையில் 3வது அடியை வைத்தார். 1 அடி பூமி, இன்னொரு அடியால் வானவெளி, அதை அளந்துட்டார். அப்போ எவ்வளோ பெரிய திருவடியாக இருக்கணும்னு பாருங்கள். வானவெளிக்கு அளவே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட வானவெளியை ஒரு காலால், தன்னோட திருவடியில் ஒரு திருவடியால் மண்ணையும் இன்னொரு திருவடியால் வானத்தையும் அளந்தார். 3வது திருவடி எங்கே வைக்கிறது, எனக்கு எங்கே 3 அடி மண் தரேன்னு சொன்னியே, அந்த 3வது அடிக்கு என்ன அப்படின்னா தன்னோட தலையை கொடுக்குறார் மகாபலி சக்கரவர்த்தி. அவருடைய ஆணவம் அடையுது. சரி, அப்படிப்பட்ட வானவெளியையும் கடந்து உலகங்களை அளந்த தேவாதி தேவனே பள்ளி எழுந்துடு. கண்ணனை எழுப்பிட்டாங்க. அடுத்தது முதல்ல நந்தகோபருக்கு குரல் கொடுத்தாங்க, அடுத்தது யசோதைக்கு குரல் கொடுத்தாங்க, இப்போது கண்ணனுக்கு குரல் கொடுத்தாங்க. அடுத்து இன்னொருத்தரையும் எழுப்புகிறாங்க. பொற்கடல்களை அணிந்த செல்வனே பலதேவனே. யார்? கண்ணனோட அண்ணன். அந்த கண்ணனோட அண்ணன் ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனாக இருந்து தொண்டு செய்தவர். அப்படி தொண்டு செய்து அந்த பழுத்த பழம் 14 ஆண்டுகள் கண்ணுறக்கம் இல்லாமல் இருந்து ராமனுக்கு உதவியாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ராமன் ஏதோ ஒரு மரியாதை செய்யணும், ஒரு பதில் மரியாதை செய்யணும்னு ஒரு எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு இல்லையா. அப்போது இறைவனாகவே இருந்தாலும் இந்த அறக்கருத்துக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அப்போது அவ்வளோ உதவியாக இருந்த அந்த தம்பியை நம்ம கொஞ்சம் தூக்கி வச்சு மரியாதை கொடுக்கணும். அதனால் இப்போ பலராமனாக வர வைத்து தான் கண்ணனாக தம்பியாக அவதாரம் பண்ணி அவரை அண்ணான்னு கூப்பிட்டு அந்த மரியாதையை இப்போ நன்றிக்கடனை செலுத்துகிறார் கண்ணன். அப்படிப்பட்ட பலதேவனே, பொன் கடல்களை அணிந்த செல்வனே, அவர் காலில் அணிஞ்சிருக்கிறதெல்லாம் பொன் கடல்கள். அந்த பலதேவனே, உன் தம்பியாகிய கண்ணனும் நீயும் உறங்காமல் எழுந்தருள்க அப்படின்னு சொல்லி போனவங்க முதல்ல போய் என்ன செய்கிறாங்க, நந்தகோபர் எப்படிப்பட்டவர் அப்படி அவருடைய செல்வ வளம் அதில் காட்டப்படுது. அவர்கிட்ட செல்வ வளம் இருக்கிறதுனால தானே அவர் வள்ளல் மாதிரி வாரி வழங்க முடியுது, வந்தவங்க மகிழுமளவுக்கு கொடுக்க முடியுது. முக்கியமானது என்ன? உணவு, உடை, 2யும் தண்ணீர், அதையெல்லாம் தேவைப்படுற அளவுக்கு வந்தவங்களுடைய தேவையறிஞ்சு கொடுக்கக்கூடியவர். அவங்க மகிழும்படியாக அவர்களுடைய தேவையறிஞ்சு தரக்கூடியவர். அவரை எழுப்பியாச்சு.
யசோதையை எழுப்பியாச்சு, கண்ணனை எழுப்பியாச்சு, பலராமனையும் எழுப்பியாச்சு. இப்போ இவங்களுடைய தேவைகள் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா முக்கியமாக 4 பேரும் இதோ எழுந்து வர்றாங்க. அப்போ போனவங்களுக்கு இன்னும் நந்தகோபர் மட்டும் இருந்தாலே அவ்வளவு கொடுப்பார். குசேலனுக்கு எவ்வளவு கொடுத்தார் கண்ணன், ஒரு பிடி அவளோட எவ்வளவு கொடுத்தார். ஒரு பிடி அவள் அன்பால் கொடுக்கப்பட்டது, அதுக்கு பதிலாக எவ்வளவு கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட நந்தகோபர் யசோதை தாய்மைன்றது கருணை, கருணை வெள்ளம். அவங்க யசோதையும் எழுந்துடுறாங்க, கண்ணன் பலராமன். இப்போ 4 பேரும் இருக்காங்க. போனவங்க எல்லாரும் சக்ஸஸ் தான், என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம். அதனால் 4 பேரையும் எழுப்பக்கூடிய இந்த பாடல் மிக அருமையான பாடல். அதாவது எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் அப்படின்றது தான் அங்கே மறைபொருளாக காட்டப்படுகிறது. இங்கே திருப்பாவையில் மாணிக்க வாசக பெருந்தகை சிவபெருமானை நோக்கி பாடுற மாதிரி சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய பாடல்கள் தான். தோழியர் அந்த ஒருத்தர் எழுப்புறது அந்த பாவை பாடல்களில் விடியலில் நீராடி அந்த வழக்க நல்லொழுக்க நெறிகளை கடைப்பிடிக்கிறது பாவை நோன்பு. அது வைணவத்தில் திருப்பாவை, சைவத்தில் திருவெம்பாவை, மாணிக்க வாசகை பெருந்தகை எழுதியது. இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். செங்கண்ணவன் பால் திசை முகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் தம்பாலதா கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். வந்தவங்க இப்போ ஒருத்தரை எழுப்புறதுக்கு அவங்க தோழிமார் எல்லாரும் வர்றாங்க. அப்படி வந்தவங்களில் இப்போது பேசுகிறாங்க. மனமிக்க கரிய கூந்தலை உடையவளே, திருமாலிடமோ பிரம்மாவிடமோ தேவர்களிடமோ மற்ற எவ்விடமோ இல்லாத இன்பம் நமக்கு கிடைக்கும்படி செய்தவன் சிவபெருமான். அது சமயம் சார்ந்த சொற்கள். இதில் நாம் பொருள் எடுக்கக்கூடாது. இறைவனிடம் வேற எங்கேயும் கிடைக்காத எல்லாம் கிடைக்கும். அப்படி இன்பம் நமக்கு கிடைக்கும்படி செய்தவனான சிவபெருமான நம்மை அங்கே சிவபெருமான் இதெல்லாம் பண்ணுறார், யார்கிட்டையும் கிடைக்காததெல்லாம் கொடுக்குறார். அப்போ அம்பாள் என்ன பண்ணுறாங்க, உமையம்மை என்ன பண்ணுறாங்க, நம்மை சீராட்டி நம் வீடுகள் தோறும் எழுந்தருளி தமது செந்தாமரை மலர்கள் போன்ற திருவடிகளை நாம் பணிகின்ற வாய்ப்பை அளித்துள்ளான் அந்த இறைவன். அந்த இறைவனை, அழகிய கண்கள் கொண்ட அந்த தலைவனை, அடியவர்களான நமக்கு அமுதம் போன்றவனை, நம் தலைவனை புகழ்ந்து பாடி எங்கும் நலம் பெருக வேண்டி தாமரை மலர்கள் நிறைந்த பொய்கையில் நீராடுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவன்னா உமையம்மை, உமையம்மைனா இறைவன், 2 பேரும் கலந்து தான் நமக்கு அருள் பண்ணுறாங்க. அந்த முறையில் இறைவன் இறைவி அவங்களோட திருவருளால் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்டவர்களோட பெருமைகளை கீர்த்திகளை பாடிட்டே போய் அவங்களுடைய எப்படி இருக்குது அவங்களுடைய பெருமைகள் அப்படின்னா, அதில் முக்கியமானது என்னென்னா, நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி ஒவ்வொரு வீட்டில் எங்கே இருந்து இறைவனை நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு இறைவன் வருவான். எங்கிருந்து அந்த நாம மனனம் பண்ணுறோமோ, இறைவனுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கோ அதே ஆற்றல் இறைவனுடைய திருநாமத்துக்கும் உண்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ராமனாலேயே கல்லை மிதக்கும்படியாக போட முடியலையா, ராம நாமம் எழுதப்பட்ட கற்கள் மிதந்தது அப்படின்னு ராமாயணத்தில் ஒரு சிறு பகுதி உண்டு. ராமனுடைய ஆற்றல் கம்மின்னு அர்த்தம் இல்லை, ராம நாமத்தோட மகிமையை மிகைப்படுத்தி சொல்லணுன்றதுக்காக. ராமனுக்கு மகிமை இல்லாமல் அவனுடைய நாமத்துக்கு மட்டும் வருமா? அதே போல் இவங்க என்ன சொல்கிறாங்க, நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வரார். அவருடைய திருவடி நம்ம இல்லத்தில் பட்டால் நமக்கு என்ன குறைச்சல்?
வேண்டியது எல்லாம் கிடைக்கும் இல்லையா? நம்மக்கிட்ட அன்பு இல்லாமல் இறைவன் நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தருள்வாரா? அதையெல்லாம் இதுக்குள்ளே வச்சிக்கணும். எழுந்தருளி தமது செந்தாமரை மலர்கள் போன்ற திருவடிகளை நாம் பணிகின்ற வாய்ப்பை அளித்துள்ளான் அவன். அந்த இறைவனை, அழகிய கண்கள் கொண்ட அந்த தலைவனை அடியவர்களாகிய நாம் அமுதம் போன்றவனை, நம் தலைவனை புகழ்ந்து பாடி எங்கும் நலம் பெருக வேண்டி நம்ம என்ன வேண்டுறோம் பாருங்க. இது மிகப்பெரிய நல்ல விஷயம். எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வேண்டலை, எங்கும் நலம் பெருக வேண்டி தாமரை மலர்கள் நிறைந்த பொய்கையில் நீராடுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலும் மிக அருமையான பாடல். இப்போ அது வழக்கமாக நம்ம இப்போ மார்கழி பிறந்து பார்க்குறது மாதிரி ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடப்பட்ட ஒரு பாடலையும் சேர்த்து பார்க்குறோம். இந்த பாடலை பாடியவர் ஞானியார் சுவாமிகள். ஞானியார் மடத்தின் 24வது மடாதிபதியாக இருந்த சுவாமிகள். மிகப்பெரிய தமிழறிஞர். இலக்கிய தமிழில், தூய தமிழில் பல மணி நேரங்கள் எவ்வித கலப்பும் இல்லாமல் மக்களை கட்டி போடும் வண்ணம் ஈர்ப்பு நல்கக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர். அவ்வளவு கருத்தாழம் இருக்கும். மக்களுக்கு புரியும் வண்ணம் எளிமையாகவும் இனிமையாகவும் கருத்தாழம் அதிகமாகவும் இருக்கும்படி அத்தனை மணி நேரம் பேசக்கூடிய பேச்சாற்றல் வாய்ந்தவர். பல இடங்களில் தமிழ்ச்சங்கங்களை ஆரம்பித்தவர். இதை நான் நேற்று முந்தா நாள் சொல்லும் பொழுதும் சொல்கிறேன். அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஞானியார் சுவாமிகளை பற்றி ஒரு பதிவை பார்க்காதவங்க இன்னொரு பதிவை பார்க்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அதில் சொன்னது இதில் தெரியாமல் போயிடும் இல்லையா? அதனால் இந்த சில வார்த்தைகளையும் சேர்த்து சொல்கிறேன். ஞானியார் சுவாமிகள் அவ்வளவு பெருமை மிகுந்தவர். தமிழ் பற்றாளர், தூய துறவி, மிகச்சிறந்த பேச்சாளர், ஞானி. அவரே புலவர் அல்ல, வெறும் புலவர் அல்ல, ஞானி. அப்பேற்பட்ட ஞானியால் பாடப்பட்டவர், பாராட்டப்பட்டவர் ரெட்டியப்பட்டி சுவாமிகள். அது எப்படிப்பட்ட சொற்களை போட்டு பாராட்டுறாரு பாருங்க. அதாவது வரையினிற் சிறந்த கையிலையை விட்டு வந்தனை தந்தனை ஞானம் அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற மலைகளில் சிறந்த கையிலை மலையை விட்டு பூமிக்கு வந்து நீ ஞானம் அளித்தாய், குருவாக வந்தாய் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடலில் கண்டிடும் பொருள்கள் பற்பலவாயும் காணொணா பல பொருளாயும் விண்டிட முடியா பல பொருளாயும் வேறுமாம் பல பொருளாயும் தொண்டரை ஆளும் குருபரனாயும் துலங்கிடு சத்திய பொருளே மண்டலம் புகழும் ரெட்டியப்பட்டி வளநகர் குருபரா போற்றி. என்ன சொல்கிறாரு? இறைவனை நம்ம அப்படி தானே சொல்லுவோம். கண்டிடும் பொருள்கள் பற்பலவாயும், நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடிய எத்தனை பொருள் இருந்தாலும் அத்தனையும் இறைவனுடைய படைப்பு, அத்தனையும் இறை அம்சத்தோடு தான் இருக்குது. எல்லா அதாவது உயிருள்ள பொருள்களாக இருந்தாலும் உயிரற்ற பொருள்களாக இருந்தாலும் அதில் இறையாற்றல் ஒளிந்துதான் இருக்கிறது. ஆன்மான்றது நமக்கு மட்டும் இல்லை, அத்தனை உயிரினங்கள்லையும் இறையாற்றல் இருக்குது. அந்த மாதிரி கண்டிடும் பொருள்கள் பற்பலவாயும், நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய அத்தனை பொருள்களாகவும் காணோனா பல பொருளாயும், கண்களால் பார்க்கக்கூடியது இந்த உலகம், மாயையால் படைக்கப்பட்ட பொருட்களை கண்ணால் பார்க்க முடியும். இப்போ கண்ணுன்னா நம்ம பார்க்குறோம், அதையே புத்தி சித்தம்னா பார்க்க முடியுமா? அது அந்த கரணம். அதுபோல் அதை கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ மனம்னு சொல்கிறோம், எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறோம், மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கண்ணுன்னா இங்கே காட்டுவோம், மூக்கு வாயின்னா நம்ம காட்டுவோம், உடம்பு உறுப்புகள்னால் காட்டுவோம், மற்ற பொருட்கள் சுட்டி காட்ட முடிந்த பொருட்களை காட்டுவோம். ஆனால் காட்ட முடியாத பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த காணோனா பல பொருளாயும் நீதான் கண்டிடும் பொருட்களாகவும் இருக்கிறாய், காணோனா பல பொருளாயும் இருக்கிறாய், விண்டிட முடியா பல பொருளாயும், சொல்லவே முடியாது,
அதோட பெருமைகள், கீர்த்திகள், சிறப்புகள் சொல்லவே முடியாது, சொல்லி அடங்காது. அப்படிப்பட்ட விண்டிட முடியா பல பொருளாயும் வேறுமாம் பல பொருளாயும், நான் இப்போ சொன்னதையெல்லாம், அதாவது கண்டிடும் பொருட்கள், காணொணா பொருட்கள், விண்டிட முடியா பொருட்கள், எல்லாத்துக்கும் அப்பால் வேறு ஏதோ ஒன்று இருக்குன்னா வேறுமாம் பல பொருளாயும், எல்லாமா இருக்கிறது நீதான். அதே சமயம் தொண்டரை ஆளும் குருபரனாயும், தொண்டர்களை ஆட்கொள்ளக்கூடிய குருபரனாயும், குருபரனாயும் துலங்கிடு சத்திய பொருளே. சத்திய பொருள், அழியா பொருள், நிலைத்த பொருள் இறைவன் ஒருவனே. அந்த வார்த்தையை இங்கே போடுறாரு. தொண்டரை ஆளும் குருபரனாயும், இறைவன் தொண்டர்களை ஆட்கொள்வதற்காக குருவாக வருகிறார். மாணிக்க வாசகரை எப்படி திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டார்? குருவாக நால்வருக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய குரு போல காட்சியளித்து, அந்த ஒலி அவரை இழுக்க அங்கே போய் ஒரு காட்சி அவருக்கு அப்படி தெரியுது. உட்காந்து ஒருத்தர் 4 பேருக்கு உபதேசம் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஒளியும் தான் அவர் பார்த்தார். ஒளி காட்சி அவர் பார்த்தது. அப்படி நீ தொண்டரை ஆள்வதற்காக குருவாக வந்திருக்கிற, துலங்கிடு சத்திய பொருளே, மெய்ப்பொருள், நீ மெய்ப்பொருள், தொண்டரை ஆள்வதற்காக குருவாக வந்திருக்கிற, மண்டலம் புகழும் ரெட்டியப்பட்டி வளநகர் குருபரா போற்றி. நீ இந்த மண்டலமே புகழக்கூடிய ரெட்டியப்பட்டி அப்படின்ற வளமான நகரத்தில் வந்த குருபரா போற்றி அப்படின்னு வணங்கக்கூடிய இந்த பாடல்கள் மிக அருமையான பாடல்கள். இன்னொரு தடவை அந்த பாடலை படிக்கிறேன். கண்டிடும் பொருள்கள் பற்பலவாயும் காணொணா பல பொருளாயும் விண்டிட முடியா பல பொருளாயும் வேறுமாம் பல பொருளாயும் தொண்டரை ஆளும் குருபரனாயும் துலங்கிடு சத்திய பொருளே. மண்டலம் புகழும் ரெட்டியப்பட்டி வளநகர் குருபரா போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலை நம்ம தினமும் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது புலவர்கள் எழுதிய திரைப்பட பாடல் போன்ற பாடல் கிடையாது, கவிதைகள் கிடையாது, இலக்கிய நயம் சார்ந்த கவிதைகள் கிடையாது. அவருடைய மடத்துக்கு பேரே ஞானியார் மடம். அவரும் ஞானியார் சுவாமிகள் மடாதிபதி, உண்மையான ஞானி, உண்மையான துறை. அப்போ அவர் வாய்ச்சொற்கள் மறைகள். மறைனா அவங்களுடைய வாய் சொற்கள் அத்தனையும் பலிக்கக்கூடியது. மறை அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்ல வரக்கூடிய உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வாயை திறந்து அருளி கூறினும் வெகுளி கூறினும் அவ்வப்பயனை பயந்தே விடும் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையாக பெரியவங்க சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அதுபோல் இந்த சொற்கள்லாம் அப்படியே பயனளிக்கக்கூடிய சொற்கள். அந்த சொற்களோட பயனை அவ்வப்பயனை அளித்தே விடும். அதனால் இந்த பாடல்களை நம்ம தினமும் காலையில் சொல்கிறப்போ அந்த பயன் நமக்கு கிடைக்கும். நான் வாழ்க்கையில் நிறைய மாறுதலுக்கு உட்பட்டு, அதாவது திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்னு நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கேன். திருமணமே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பல மாற்றங்களை உண்டாக்குது. அதுபோல் திருமணத்துக்கு முன் இந்த பாடல்களை காலையில் எங்கள் வீட்டில் எல்லாரும் நாங்கள் பாட்டுக்கு ஏதோ கொஞ்சம் பாடிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்பா அதை கவனிப்பாங்க. எங்கே யாரும் தப்பு பண்ணுறமான்னு கூட கவனிப்பாங்க. அந்த பிழை இருந்தால் பிடிக்காது அப்பாவுக்கு. இதெல்லாம் மந்திரம் போன்றது, இதை தப்பாக உச்சரிக்கக்கூடாது, தவறான பலனை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி அந்த உச்சரிப்பு முதல் கொண்டு அப்பா கவனிப்பாங்க, திருத்துவாங்க. அதை அடுத்த நாள் சொல்கிறப்ப கவனித்து ரைட், இப்போ சரி, நீ திருத்தமாக படிக்கிற, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா. அது மாதிரி ஒவ்வொன்றையும் கவனிப்பாங்க. வேறு எதுவும் வீட்டில் கால நேரத்தில்
தேவையற்ற பேச்சுக்கள் பேசக்கூடாது. எல்லாரும் கிளம்புறோன்னா சாப்பாடு இருக்காம்மா, சாப்பிட்லாமா, தலை நாங்கள் பெண்கள் எங்கள் வீட்டில் அந்த சமயத்தில் 7 பெண்கள் இருந்தோம். எல்லாருக்கும் தலை பின்னி விடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தலை பின்னிக்கும் அவசரமாக. அது இல்லாமல் விடியற் காலையில் எல்லாரும் தலை குளித்து கூந்தலை விரித்து விட்டுட்ருப்போம். அது கொஞ்ச நேரம் காயட்டோன்னு. அதோட இந்த அவசர அவசரமாக பள்ளிக்கு போகிற வயசில் எல்லாம் ஒரே தலை பின்றதும் அதுவும் இதுவும். செயல் நடக்கணும், வாய்ப்பாட்டு சொல்லணும். அப்படி சொல்லி அப்பா கவனித்து இந்த பாடல்களை சொல்ல வச்சாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அந்த வழக்கங்கள்லாம் நிறைய விட்டு போச்சு. இப்போ முதுமை காலத்தில் அது திரும்ப அதையெல்லாம் சொல்கிற ஆசை இப்போ தான் வருது. இப்போ அதோட பெருமை உண்மை. அப்போல்லாம் உண்மையாக சொன்னால் அதோட பொருள் புரியாது. அப்பா வழக்கமாக்கினார், அவ்வளோதான். அதோட பொருள் புரிஞ்சு நாங்கள் ஒரு நாளும் சொன்னதில்லை. சொல்கிறார் அப்பா, சொன்னோம். அம்மா சொல்கிறாங்க, சொன்னோம். படிக்க சொன்னாங்க, படித்தோம். அவ்வளவுதான். அதை தவிர பொருள் புரியாது. உண்மையாக சொன்னால் புரியாது. அந்த சொற்களுக்கெல்லாம் இப்போ இந்த வயசில் தான் பொருள் புரியுது. அந்த பாட்டோட ஆழம் தெரியுது, அருமை தெரியுது. அதனால் இதை மற்றவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களும் இதை ரசிக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த பயனை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவுகளை போட்டுட்ருக்கேன். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மனசுக்கு இது சரின்னு தோணுது அப்படின்னா, நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். நான் மாற்றிக்கணுமா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. வாழ்க வளமுடன். அடுத்த பாடலில், அடுத்த பதிவில், அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்.